எல்லாரும் எல்லாருக்கும் படிப்பறிவு இருக்கணும்னு சொல்லி வற்புறுத்தினவர் அவர் தான். பள்ளிக்கூடங்கள் இலவசமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு இலவசமான கல்வி இருக்கணும், அவளுக்கு வேண்டிய எல்லாம் கவர்மெண்ட் செய்யணும், இலவசமான கல்வி ரொம்ப உயர்ந்த தரமாக இருக்கணும்னு சொல்லி அதை டிமாண்ட் பண்ணி பெற்று அதன் மூலமாக ஜெர்மன் தேசம் அந்த காலத்தில் 16வது நூற்றாண்டில் கல்வி அறிவில் அதை போல் ஒரு தேசம் இல்லைன்ற அளவுக்கு லிட்ரஸி ரேட்டு அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது. எதுக்கு லிட்ரஸி ரேட்டு அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணார் அவர்? ஏன் பள்ளிக்கூடம் எல்லா பிள்ளைகளுக்கும் கவர்மெண்ட் தரணுன்னாரு? பைபிளை படிக்கிறதுக்காக தான். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. பைபிளை படிக்கிறதுக்காக தான் ஸ்கூல் வேணும்னாரு. பைபிளை படிக்கிறதுக்காக தான் அரசாங்கம் ஸ்கூல் வச்சு கற்றுத்தரணுன்னாரு. ஹலோ, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அத்தனை புக்கையும் படிச்சுட்டு பைபிளை படிக்கலைன்னா தலைகளை போயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லா புக்கையும் படிச்சிருக்கேன், நான் ஷேக்ஸ்பியரை படிச்சிருக்கிறேன், அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், ஆனால் பைபிளை நான் தொட்டது கூட கிடையாது, ஆதியாகமம் கூட படித்தது கிடையாது, எதையும் படித்தது கிடையாதுன்னா அப்போ எங்கே போயிட்டுருக்குறோம்? நம்ம பைபிளை படிக்கிறதுக்கு தான் கல்வியே அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தவர் அவர். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர் மத்தியில் அதான் நினைப்பார், நம்ம பிள்ளைகள் படிக்கணும். ஏன்னா பைபிள் ஆழமாக படிக்கணும், பைபிளை நல்லா அறிந்து கொள்ளணும். ஏன்னா இது ஜீவ வார்த்தைகள், இதன்படி வாழ்ந்தால் வெற்றி உண்டு. மனித பாரம்பரியங்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் வெற்றி உண்டு.